இணைய வசதி பெற அரசு வழங்கும் கட்டணத்தை விட தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அதிக கட்டணம் கேட்பதால் அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கும் பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஸ்மார்ட் வகுப்பறைகள் கணினி ஆய்வகம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இணைய வசதி பெறுவதற்கு அரசு வழங்கும் கட்டணத்தை விட தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அதிக கட்டணம் கேட்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் இன்டர்நெட் வசதி பெற 3000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை செலவு ஏற்படும் நிலையில் தமிழக அரசு 1500 ரூபாயை மட்டுமே வழங்குவதாக தலைமை ஆசிரியர்கள் புலம்பி வருகின்றனர். இதற்கிடையே கூடுதலாக செலவு ஆகும் தொகையை பொதுமக்களிடம் இருந்து நன்கொடையாக பெற்று செலுத்த வேண்டும் என அதிகாரிகள் வாய்மொழியாக உத்தரவிட்ட அவலமும் அரங்கேறியுள்ளது. இல்லம் தேடி கல்வி, காலை உணவு திட்டம் என விதவிதமாக விளம்பரம் தேடுவதிலேயே குறியாக இருக்கும் விடியா திமுக அரசு பள்ளிகளில் இணைய வசதி ஏற்படுவதற்கு கூட முறையாக பணம் வழங்க முடியவில்லையா என பெற்றோர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.